திருவழிபாடு ஆண்டின் திருவருகை காலம் 2ஆம் வாரம் வெள்ளிக்கிழமை காலை புகழ் மாலை. ஆண்டவரே, எங்கள் இதழ்களை திறந்தருளும், நாங்களும் உம்மை புகழ்ந்திடுவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அல்லேலூயா. அழைப்பு பல்லவியும் அழைப்பு திருப்பாடலும். வாருங்கள், வரவிருக்கும் அரசராம் ஆண்டவரை நாம் போற்றுவோம். வாருங்கள், வரவிருக்கும் அரசராம் ஆண்டவரை நாம் போற்றுவோம். வாருங்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அவர் திருமுன் நன்றியுடன் செல்வோம். புகழ் பாக்களால் அவரை போற்றி அகமகிழ்வோம். ஏனெனில் ஆண்டவர் மாண்புமிகு இறைவன், அனைத்து தெய்வங்களுக்கும் அனைத்திற்கும் மேலான பேரரசர். பூ உலகின் ஆழ்பகுதிகள் அவர் தம் கையில் உள்ளன. மலைகளின் கொடுமுடிகளும் அவருக்கே உரியன. கடலும் அவருடையதே, அவரை அதை படைத்தார். உலர்ந்த தரையும் அவர் கைகளை உருவாக்கின. வாருங்கள், தாழ்பணிந்து அவரை தொழுவோம். நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாள் இடுவோம். அவரை நம் கடவுள், நாமும் அவரது மேய்ச்சலின் மக்கள். நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். இன்று நீங்கள் அவர் குரலுக்கு செவி கொடுத்தால் எத்தனை நலம். அன்று மெரிபாவிலும் பாலை நிலத்தில் மாசாவில் செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதையர் என்னை சோதித்தனர். என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். 40 ஆண்டளவாய் இந்த தலைமுறை எனக்கு வெறுப்பூட்டியதால் நான் உரைத்தது, அவர்கள் உறுதியற்ற உள்ளங்கொண்ட மக்கள், என் வழிகளை அறியாதவர்கள். எனவே நான் சினமுற்று, நான் அளிக்கும் இலைப்பாற்றின் நாட்டிற்குள் நுழைவே மாட்டார்கள் என்று ஆணையிட்டு கூறினேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். வாருங்கள், வரவிருக்கும் அரசராம் ஆண்டவரை நாம் போற்றுவோம். வாருங்கள், வரவிருக்கும் அரசராம் ஆண்டவரை நாம் போற்றுவோம். பாசுரம். குரல் ஒன்று இதோ தெளிவாய் ஒலிக்கிறது, இருள் ஒளிய இங்கே அழைக்கிறது. இரவின் கனவுகள் மறைந்திடுக, பரம் நின்று கிறிஸ்துவே ஒளிர்கின்றார். அழுக்கு மிகுந்த அழிவுற்ற மழுங்கிய உள்ளம் விழித்தெழுக, வழுக்கும் தீமையை ஒளித்திடவே. விழுமிய புத்தொளி விடிந்ததுவே, கடனை கொடையாய் கொடுத்திடவே. கடவுளின் செம்மறி வருகின்றார். உடைந்த குரலும் கண்ணீரும் துடைக்க பொறுத்தலை கோரிடுவோம். மீண்டும் கிறிஸ்து வரும்போது அண்டம் நடுங்கி அஞ்சிடுமே. தண்டனை குறைகளுக்கு உண்டெனினும் திண்ணமாய் நம்மை அவர் மீட்டிடுவார். பெற்ற தந்தைக்கு மாட்சிமையும் பிறந்த மகனுக்கு பேர் புகழும் உற்ற வாழ்த்து ஆவியார்க்கும் தெற்றென ஆகும் காலமெல்லாம். ஆமேன். கடவுளை நொறுங்கிய குற்றமுணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை. கடவுளை நொறுங்கிய குற்றமுணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை. கடவுளே, உமது பேரன்பிற்கேற்ப எனக்கு இரங்கும். உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும். என் பாவம் அற்றுப்போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியருளும். ஏனெனில் என் குற்றங்களை நான் உணர்கின்றேன். என் பாவம் எப்போதும் என் மனக்கண் முன் நிற்கின்றது. உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன், உம் பார்வையில் தீயது செய்தேன். எனவே உம் தீர்ப்பில் உம் நீதி வெளிப்படுகின்றது, உம் தண்டனை தீர்ப்பில் உம் நேர்மை விளங்குகின்றது. இதோ குற்ற நிலையில் என் வாழ்வை தொடங்கினேன். பாவத்தோடே என் அன்னை என்னை கருத்தாங்கினார். இதோ நீர் விரும்புவது உள்ளத்து உண்மையையே. மெய்ஞானத்தால் என் மனதை நிரப்பும். ஈசோப்பினால் என்னை கழுவும். நான் தூய்மையாவேன், என்னை கழுவியருளும். உறைபனியிலும் வெண்மையாவேன். மகிழ்வொலியும் அக்களிப்பும் நான் கேட்கும்படி செய்யும். நீர் நொறுக்கிய என் எலும்புகள் களி கூறுவனவாக. என் பாவங்களை பாராதபடி உம் முகத்தை மறைத்து கொள்ளும். என் பாவக் கரைகளை எல்லாம் துடைத்தருளும். கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உறுதி தரும் ஆவியை என்னுள்ளே புதுப்பித்தருளும். உமது திருமுன்னிலிருந்து என்னை தள்ளிவிடாதேயும். உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும். உம் மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும். ஆர்வமிக்க மனம் தந்து என்னை தாங்கியருளும். வரம்பு கடப்போருக்கு உம் வழிகளை கற்பிப்பேன். பாவிகள் உம்மை நோக்கி திரும்பி வருவார்கள். இறைவா, எனது மீட்பின் இறைவா, இரத்தப்பழியினின்று என்னை விடுவித்தருளும். என் நா உமது நீதியை ஏத்தி பாடும். என் தலைவரை என் இதழ்களை திறந்தருளும். என் வாய் உமது புகழை எடுத்துரைக்கும். ஏனெனில் பலியினால் உம்மை மகிழ்விக்க இயலாது. நான் எரிபலி செலுத்தினாலும்
நீர் அதில் நாட்டம் கொள்வதில்லை. இறைவா, உமக்கேற்ற பலி நொறுங்கிய உள்ளமே. கடவுளே, நொறுங்கிய குற்றமுணர்ந்த உளத்தை நீர் அவமதிப்பதில்லை. சீயோனுக்கு இன்முகம் காட்டி நன்மை செய்யும். எருசலேமின் மதில்களை மீண்டும் கட்டுவீராக. அப்பொழுது எரிபலி, முழு எரிபலி எனும் முறையான பலிகளை விரும்புவீர். மேலும் இளங்காளைகள் உமது பீடத்தில் பலியாக செலுத்தப்படும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. கடவுளே, நொறுங்கிய குற்றமுணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை. கடவுளே, நொறுங்கிய குற்றமுணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை. ஆண்டவரை, சினமுற்ற போதும் உமது இரக்கத்தை நினைவு கூறும். ஆண்டவரே, சினமுற்ற போதும் உமது இரக்கத்தை நினைவு கூறும். ஆண்டவரை, உம்மை பற்றி கேள்வியுற்றேன். ஆண்டவரை, உம் செயலை கண்டு அச்சமடைகின்றேன். என் வாழ்நாள் காலத்திலே அதை மீண்டும் செய்யும். காலப்போக்கில் அதை அனைவரும் அறியும்படி செய்யும். சினமுற்ற போதும் உமது இரக்கத்தை நினைவு கூறும். தேமானிலிருந்து இறைவன் வருகிறார். பாரான் மலையிலிருந்து புனிதர் வருகிறார். அவரது மாட்சி விண்ணுலகை மூடியிருக்கின்றது. அவரது புகழால் மண்ணுலகம் நிறைந்திருக்கின்றது. அவரது பேரொளி கதிரவன் ஒளி போல் இருக்கின்றது. அவர் கையில் நின்று ஒளிக்கதிர்கள் புறப்படுகின்றன. அங்கேதான் அவரது வல்லமை மறைந்திருக்கின்றது. உம் மக்களை மீட்கவும் நீ திருப்பொழிவு செய்தவரை விடுவிக்குமே நீ புறப்படுகின்றீர். ஆனால் நீர் உம்முடைய குதிரைகளால் ஆழ்கடலை மிதித்து பெருவெள்ள குவியலை சிதறடிக்கின்றீர். இதை நான் கேட்கும்போது என் உடல் நடுநடுங்குகின்றது. அப்பேரொளியை கேட்பதனால் என் உதடுகள் துடிதுடிக்கின்றன. என் எலும்புகள் உளுத்து போகின்றன. என் காலடிகள் நிற்கும் இடத்திலேயே தடுமாறுகின்றன. எங்களை தாக்கும் மக்கள் மீது இடுக்கண் வரும் நாள் வரை அமைதியாய் காத்திருப்பேன். அத்திமரம் துளிர்த்து அரும்பாமல் போயினும், திராட்சை கொடிகள் கனி தராவிடினும், ஒலிவ மரங்கள் பயனற்று போயினும், வயல்களில் தானியம் விளையாவிடினும், கிடையில் ஆடுகள் யாவும் அழிந்து போயினும், தொழுவங்களில் மாடுகள் இல்லாது போயினும், நான் ஆண்டவரில் களி கூறுவேன். என் மீட்பரான கடவுளில் மகிழ்ச்சி உறுவேன். ஆண்டவராகிய என் தலைவரே, என் வலிமை. அவர் என் கால்களை பெண்மானின் கால்களைப் போலாக்குவார். உயர்ந்த இடங்களுக்கு என்னை நடத்தி செல்வார். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஆண்டவரே, சினமுற்ற போதும் உமது இரக்கத்தை நினைவு கூறும். ஆண்டவரே, சினமுற்ற போதும் உமது இரக்கத்தை நினைவு கூறும். எருசலேமே, ஆண்டவரை போற்றுவாயாக. எருசலேமே, ஆண்டவரை போற்றுவாயாக. எருசலேமே, ஆண்டவரை போற்றுவாயாக. சீயோனே, உன் கடவுளை புகழ்வாயாக. அவர் உன் வாயில்களின் தாள்களை வலுப்படுத்துகின்றார். உன்னிடமுள்ள உன் பிள்ளைகளுக்கு ஆசி வழங்குகின்றார். அவர் உன் எல்லைப்புறங்களில் அமைதி நிலவ செய்கின்றார். உயர்தர கோதுமை வழங்கி உன்னை நிறைவுற செய்கின்றார். அவர் தமது கட்டளையை உலகிற்கு அனுப்புகின்றார். அவரது வாக்கு மிகவும் விரைவாய் செல்கின்றது. அவர் வெண்கம்பளி போல் பனி பொழிய செய்கின்றார். சாம்பலை போல் உறைபனியை தூவுகின்றார். பனிக்கட்டியை துகள் துகள்களாக விழ செய்கின்றார். அவர் வரவிடும் குளிரை தாங்கக்கூடியவர் யார்? அவர் தம் கட்டளையால் அவற்றை உருகச் செய்கின்றார். தம் காற்றை வீச செய்ய உருகிய நீர் ஓடத் தொடங்குகின்றது. யாக்கோபுக்கு தமது வாக்கை வெளிப்படுத்தினார். இஸ்ரேலுக்கு தம் நியமங்களையும் நீதி நெறிகளையும் அறிவித்தார். அவர் வேறெந்த இனத்துக்கும் இப்படி செய்யவில்லை. அவருடைய நீதி நெறிகள் அவர்களுக்கு தெரியாது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. எருசலேமே, ஆண்டவரை போற்றுவாயாக. எருசலேமே, ஆண்டவரை போற்றுவாயாக. இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அவர்களின் தலைவன் அவர்களுள் ஒருவனாகவே இருப்பான். அவர்களை ஆள்பவன் அவர்கள் நடுவினின்றே தோன்றுவான். அவன் என்னை நெருங்கி வர செய்வேன். அவனும் என்னை அணுகி வருவான். ஏனெனில் என்னை அணுகி வர வேறு யாருக்கு துணிவு உண்டு என்கிறார் ஆண்டவர். நீங்கள் என் மக்களாயிருப்பீர்கள், நான் உங்கள் கடவுளாய் இருப்பேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. எருசலேமே, ஆண்டவரின் மாட்சி உன்மீது சுடர்விடும். சூரியனைப் போல் அவர் உன்மீது எழுந்தருள்வார். எருசலேமே, ஆண்டவரின் மாட்சி உன்மீது சுடர்விடும். சூரியனைப் போல் அவர் உன்மீது எழுந்தருள்வார். அவருடைய மாட்சி உன் நடுவில் தோன்றும். எருசலேமே, ஆண்டவரின் மாட்சி உன்மீது சுடர்விடும். சூரியனைப் போல் அவர் உன்மீது எழுந்தருள்வார்.
தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. எருசலேமே, ஆண்டவரை மாட்சி உன் மீது சுடர்விடும் சூரியனைப் போல் அவர் உன் மீது எழுந்தருளுவார். முதல் வாசகம். ஏசாயா நூலிலிருந்து வாசகம். அந்நாளில் ஆண்டவர் தம் கொடிய பெரிய வலிமை மிகு வாளால் லிவியத்தான் என்னும் விரைந்தோடும் பாம்பை, லிவியத்தான் என்னும் நெளிந்தோடும் பாம்பை தண்டிப்பார். கடலில் இருக்கும் அந்த பெரும் நாகத்தை அவர் வெட்டி வீழ்த்துவார். அந்நாளில் ஒரு கனிமிகு திராட்சை தோட்டம் இருக்கும். அதை பற்றி பாடுங்கள். ஆண்டவராகிய நானே அதை பாதுகாவலர். இடையராது அதற்கு நான் நீர் பாய்ச்சுகின்றேன். எவரும் அதற்கு தீங்கு விளைவிக்காதவாறு இரவும் பகலும் அதற்கு காவலாய் இருக்கின்றேன். சினம் என்னிடம் இல்லை. நெருஞ்சியையும் முட்புதரையும் என்னோடு போரிட செய்தவன் எவன்? நான் அவற்றிற்கு எதிராக அணிவகுத்து சென்று அவற்றை ஒருங்கே நெருப்புக்கு இரையாக்குவேன். அவர்கள் என்னை புகலிடமாக கொண்டு வலிமை பெறட்டும். என்னோடு அவர்கள் ஒப்புரவு செய்து கொள்ளட்டும். என்னோடு அவர்கள் சமாதானம் செய்து கொள்ளட்டும். வருங்காலத்தில் யாக்கோப் வேரூன்றி நிற்பான். இஸ்ரேல் பூத்து மலருவான். உலகத்தை எல்லாம் கனிகளால் நிரப்புவான். அவனை அடித்து நொறுக்கியோரை ஆண்டவர் அடித்து நொறுக்கியது போல் அவனையும் அவர் அடித்து நொறுக்கியது உண்டோ? அவனை வெட்டி வீழ்த்தியோரை அவர் வெட்டி வீழ்த்தியது போல் அவனையும் அவர் வெட்டி வீழ்த்தியது உண்டோ? துரத்தி அடித்து வெளியேற்றியதன் மூலம் அவர் அவனோடு போராடினார். கீழே காற்றின் நாளில் சூறை காற்றால் அவனை தூக்கி எறிந்தார். ஆதலால் இதன் வாயிலாய் யாக்கோப்பின் குற்றத்திற்காக பாவ கழுவாய் நிறைவேற்றப்படும். அவனது பாவம் அகற்றப்பட்டதன் முழு பயன் இதுவே. சுண்ணாம்பு கற்களை உடைத்து தூள் தூளாக்குவது போல அவர் அவர்களின் பலிபீட கற்களுக்கு செய்வார். அசேரா கம்பங்களும் தூப பீடங்களும் நிலை நிற்காதவாறு நொறுக்கப்படும். அரண் சூழ்ந்த நகரம் தனித்து விடப்பட்டுள்ளது. குடியிருப்பாரின்றி பாழாய் கிடக்கின்றது. பாலை நிலம் போல் புறக்கணிக்கப்பட்டுள்ளது. ஆங்கே கன்றுக்குட்டி மேய்கின்றது, படுத்து கிடக்கின்றது. அதில் தலைத்துள்ளவற்றை தின்று தீர்க்கின்றது. உலர்ந்த அதன் கிளைகள் முறிக்கப்படுகின்றன. பெண்டிர் வந்து அவற்றை சுட்டெரிப்பர். ஏனெனில் உணவற்ற மக்களினம் அது. ஆதலால் அவர்களை படைத்தவர்கள் அவர்கள் மீது இரக்கம் காட்டார். அவர்களை உருவாக்கியவர் அவர்களுக்கு ஆதரவு அருளார். அந்நாளில் ஆண்டவர் பேராற்றின் வாய்க்கால் முதல் எப்தின் பள்ளத்தாக்கு வரை புனையடிப்பார். இஸ்ரேல் மக்களே, நீங்கள் ஒருவர் பின் ஒருவராய் சேர்க்கப்படுவீர்கள். அந்நாளில் பெரியதோர் எக்காலம் முழங்கும். அப்பொழுது அசிரியா நாட்டில் சிதறுண்டோரும் எகிப்து நாட்டிற்கு துரத்தப்பட்டோரும் திரும்பி வருவர். எருசலேமின் திருமலையில் அவர்கள் ஆண்டவரை வழிபடுவார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இரண்டாம் வாசகம். ஆயரான புனித இரேனியூஸ் தவறான கொள்கைகளை எதிர்த்து எழுதிய ஆய்வுக்கட்டுரை. ஏவாளும் மரியாளும். தமது சொந்த படைப்பிற்கு காணக்கூடிய வடிவத்தில் வந்த ஆண்டவர் அவர் ஆதரிக்கும் தமது சொந்த படைப்பினால் ஆதரிக்கப்படுகின்றார். சிலுவை மரத்தில் அவரது கீழ்ப்படிதல் ஏதேன் மரத்தின் கீழ்ப்படியாமையை மாற்றி அமைத்தது. கணவருக்கு கீழ்ப்படிந்த கன்னிகையான மரியாளுக்கு வானதூதரால் அறிவிக்கப்பட்ட உண்மை எனும் நற்செய்தி ஒரு கணவனை திருமணம் செய்த கன்னிகையான ஏவாளை வஞ்சித்த தீய பொய்யினை அளித்தது. எவ்வாறு ஒரு தேவதூதனின் வார்த்தையால் வஞ்சிக்கப்பட்ட ஏவாள் இறைவனது வார்த்தைக்கு கீழ்ப்படியாது ஓடி போனாலோ, அவ்வாறே ஒரு தேவதூதனின் வார்த்தையால் நற்செய்தியை பெற்ற மரியாள் இறைவனது வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இறைவனை பெற்றெடுத்தாள். எவ்வாறு இறைவனுக்கு கீழ்ப்படியாது இருக்க ஏவாள் வஞ்சிக்கப்பட்டாளோ, அவ்வாறே இறைவனுக்கு கீழ்ப்படிய மரியாள் உட்படுத்தப்பட்டாள். இவ்வாறு கன்னி ஏவாளுக்கு பரிந்துரைப்பவளாக கன்னி மரியாள் மாறினாள். கிறிஸ்து நமக்குள் அனைத்தையும் சேர்ப்பதன் வழியாக அனைத்தையும் ஒன்றாக சேர்த்தார். நம் பகைவனுக்கு எதிராக அவர் போரை அறிவித்தார். ஆதாமில் நம்மை தொடக்கத்தில் அடிமைப்படுத்திய அவனை நசுக்கினார்.
ஆதியாகமத்தில் பாம்பிடம் இறைவன் கூறிய வார்த்தைகளுக்கேற்ப அவர் தலையை மிதித்தார். உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் இடையே நாம் பகைமையை உண்டாக்குவோம். அவர் உன் தலைக்காக காத்திருப்பார், நீயோ அவரது காலிற்காக காத்திருப்பாய். பாம்பின் தலைக்காக காத்திருப்பவர் கன்னிகையான பெண்ணிடம், ஆதாமின் சாயலில் பிறந்தவரே, கலாத்தியருக்கு எழுதிய திருமுக கடிதத்தில் இந்த விதத்தை குறித்தே சின்னப்பர் பேசுகின்றார். வாக்களிக்கப்பட்ட வித்து வரும் வரை சட்டத்திற்குரிய செயல்கள் நடைமுறையில் இருக்கும். இதே கடிதத்தில் அவர் இங்கனம் கூறும்போது இதனை இன்னும் தெளிவாக்குகின்றார். காலம் நிறைவுற்ற போது இறைவன் ஒரு பெண்ணிடம் பிறந்த தம் மகனை அனுப்பினார். எதிரியை மேற்கொண்டவர் பெண்ணிடம் பிறக்கவில்லை என்றால் பகைவன் நியாயமாக தோற்கடிக்கப்பட்டிருக்க மாட்டான். ஏனெனில் தொடக்கத்தில் ஒரு பெண் வழியாகவே அவன் மனிதன் மீது அதிகாரத்தை பெற்றான். இவ்வாறு மனிதனின் பகைவனாக தன்னை நிறுத்தினான். இதன் பொருட்டே ஆண்டவர் தம்மை மனுமகனாக அறிவிக்கின்றார். பெண்ணிடம் பிறந்த இனம் உருவாவதற்கு காரணமான முதல் மனிதனை தன்னகத்தே இம்மனுமகன் புதுப்பிக்கின்றார். எவ்வாறு ஒரு மனிதனின் தோல்வியால் நமது இனம் சாவின் அடிமைத்தனத்தில் வீழ்ந்ததோ, அவ்வாறே ஒரு மனிதனின் வெற்றியால் நாம் மீண்டும் வாழ்விற்கு உயிர்த்தெழுவோம். ஆயரான புனித இரேனியூஸ் தவறான கொள்கைகளை எதிர்த்து எழுதிய ஆய்வுக் கட்டுரை. இன்றைய நற்செய்தி வாசகம். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்துக்கு கூறியது: இத்தலைமுறையினரை யாருக்கு ஒப்பிடுவேன்? இவர்கள் சந்தை வெளியில் உட்கார்ந்து மறு அணியினரை கூப்பிட்டு, நாங்கள் குழல் ஊதினோம், நீங்கள் கூத்தாடவில்லை, நாங்கள் ஒப்பாரி வைத்தோம், நீங்கள் மாரடித்து புலம்பவில்லை என்று கூறி விளையாடும் சிறு பிள்ளைகளுக்கு ஒப்பானவர்கள். எப்படியெனில், யோவான் வந்தபோது அவர் உண்ணவும் இல்லை, குடிக்கவும் இல்லை. இவர்களோ அவன் பேய் பிடித்தவன் என்கிறார்கள். மானிட மகன் வந்துள்ளார், அவர் உண்கிறார், குடிக்கிறார். இவர்களோ இம்மனிதன் பெருந்தீனிக்காரன், குடிகாரன், வரி தண்டுபவர்களுக்கும் பாவிகளுக்கும் நண்பன் என்கிறார்கள். எனினும் ஞானம் மெய்யானது என்பதற்கு அதை ஏற்றுக்கொண்டோரின் செயல்களே சான்று. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். செக்கரியாவின் பாடலும் முன்மொழியும். உள்ளத்தில் உரம் இல்லாதவர்களை நோக்கி உறுதியாயிருங்கள், அஞ்சாதீர்கள், இதோ நம் ஆண்டவராகிய கடவுள் வருவார் என்று சொல்லுங்கள். உள்ளத்தில் உரம் இல்லாதவர்களை நோக்கி உறுதியாயிருங்கள், அஞ்சாதீர்கள், இதோ நம் ஆண்டவராகிய கடவுள் வருவார் என்று சொல்லுங்கள். இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம், ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். தம் தூய இறைவாக்கின வாயினால் தொடக்கம் முதல் அவர் மொழிந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமையுடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்ற செய்தார். நம் பகைவரிடமிருந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியிலிருந்தும் நம்மை மீட்பார். அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தம் தூய உடன்படிக்கையையும் நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவர் இட்ட ஆணையையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாளெல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார். குழந்தாய், நீ உன்னத கடவுளின் இறைவாக்கின எனப்படுவாய், ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும், நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்க செய்யவும் நம் கடவுளின் பரிவுளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். உள்ளத்தில் உரம் இல்லாதவர்களை நோக்கி உறுதியாயிருங்கள், அஞ்சாதீர்கள், இதோ நம் ஆண்டவராகிய கடவுள் வருவார் என்று சொல்லுங்கள். உள்ளத்தில் உரமில்லாதவர்களை நோக்கி உறுதியாயிருங்கள், அஞ்சாதீர்கள், இதோ நம் ஆண்டவராகிய கடவுள் வருவார் என்று சொல்லுங்கள். மன்றாட்டுகள். நாம் உறக்கத்திலிருந்து விழித்தெழும் நேரம் வந்துவிட்டது, ஏனெனில் மீட்பின் நாள் அண்மையில் உள்ளது. எனவே மன்றாடுவோம். ஆண்டவரே, உமது ஆட்சி வருக. நாங்கள் எங்கள் மனமாற்றத்தை வெளிப்படுத்த உதவி அருளும்.
நாங்கள் புது வாழ்வு வாழ செய்தருளும். ஆண்டவரே உமது ஆட்சி வருக. உமது வார்த்தையானவரின் வருகைக்காக எங்களை ஆயத்தமாக்கி அருளும். அவரை வரவேற்க எங்கள் உள்ளங்களை திறந்தருளும். ஆண்டவரே உமது ஆட்சி வருக. எங்கள் தற்பெருமையை மேற்கொள்ள உதவி அருளும். எங்களுடைய பலவீனத்தின் படுகொலியிலிருந்து எங்களை எழுப்பி அருளும். ஆண்டவரே உமது ஆட்சி வருக. நாடுகளுக்கிடையேயுள்ள பகைமை சுவர்களை தகர்த்தெறிந்தருளும். அமைதிக்காக உழைப்பவர்களின் வழியை செம்மைப்படுத்தி அருளும். ஆண்டவரே உமது ஆட்சி வருக. நம்முடைய தனிப்பட்ட மன்றாட்டுகள். ஆண்டவரின் இறைவேண்டல். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்படுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். கிறிஸ்துவின் சமாதானம் உம் ஆன்மாவோடு இருப்பதாக. இறுதி மன்றாட்டு. எல்லாம் வல்ல கடவுளே, உம் ஒரே மகனின் வருகையை எதிர்பார்த்திருக்கும் வேளையில் நாங்கள் எச்சரிக்கையுடனும் இடையறா விழிப்புடனும் இருக்க செய்தருளும். இதன் வழியாக அவரது போதனைகளுக்கு நம்பிக்கைக்குரியவர்களாக இருந்து எரிகின்ற விளக்குகளை ஏந்தி நாங்கள் அவரை எதிர்கொள்வோமாக. உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்திலிருந்தும் பாதுகாத்து நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமீன்.